ஹலோ சிவில் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிம்பரோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். டிம்பர் வந்து நமக்கு பில்டிங் மெட்டீரியல், அதாவது ஜேடிஓவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ டிம்பரோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துடலாம். பித்துன்றது இந்த இன்னர் போர்ஷன் ஆஃப் த டிம்பர். முதல்ல டிம்பர்னா என்னென்னு கேட்பாங்க. வுட்டு, இந்த நம்ம இன்ஜினியரிங் பர்பஸ்க்காக வுட்டை யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் டிம்பர். ஓகேங்களா? இந்த இன்னர் பார்ட், அதாவது சென்டர் பார்ட் இருக்குல்ல, இதுதான் பித்து. இந்த இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாலே நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பித்துன்றது இன்னர் பார்ட். அதுக்கு அடுத்த உள்ள லேயர் ஹார்ட்வுட், அதுக்கு அடுத்த உள்ள லேயர் சாப்வுட், அதுக்கு அடுத்தது கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம்னு சொல்லுவாங்க. அவுட்டர் பார்க்கு பாருங்கள், வெளிப்புறம் ஒரு பட்டை இருக்குல்ல மரத்தில், அதுதான் அவுட்டர் பார்க். அதுக்கும் உள்ளது வந்து இன்னர் பார்க். ஓகேங்களா? மெடுலரி ரேஸ் அப்படின்றது வந்து இந்த ரேஸ், உங்களுக்கு இந்த இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரேஸ் தான் வந்து மெடுலரி ரேஸ். அதாவது பித்துலேருந்து அவுட்டர் பார்க் வரைக்கும் வந்து போகிறது வந்து மெடுலரி ரேஸ். இதே ஆனுவல் ரிங்குன்றது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆனுவல் ரிங்ஸு. ஆனுவல் ரிங்ஸை வச்சு தான் ஒரு வுட்டோடைய ஏஜை வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு எத்தனை வயசு உள்ள மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்று தனித்தனியாக பார்த்துடலாம். பித்துக்கு வந்து இன்னொரு நேம் மெடுலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆர் கோர் ஆஃப் த ஸ்டெம்ப் ஆஃப் ட்ரீ. ஹார்ட்வுட் அப்படின்றது டெத் போர்ஷன் ஆஃப் த ட்ரீ. நமக்கு டெத் போர்ஷன் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டு கூட நமக்கு ஆப்ஷன் கேட்கலாம். சாப்வுட்ன்றது ஈரப்பதத்தை கடத்தக்கூடியது. ஈரப்பதம், ஸ்டார்ச், அதுக்கு தேவையான ஸ்டார்ச் இதெல்லாம் உள்ளது தான் வந்து சாப்வுட். கேம்பியம் அப்படின்றது டு க்ரோத் வுட் செல்ஸோட க்ரோத்துக்கு கேம்பியம். பார்க்குன்றது வுட்டை வந்து ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ், அதை வெளியிலேருந்து யாராவது வெட்டினாலோ ஏதோ டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மரம் சாகாமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தை பாதுகாக்கிறது தான் வந்து பார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெளிப்புற பட்டைன்னு சொல்லுவாங்களா, மரத்தில் உள்ள பட்டை, அதுதான். அது மெடுலரி ரேஸ்னால் வாஸ்குலர் டிஷ்யூ விச் என்க்ளோஸ் த பித். மெடுலரி ரேஸ் அதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் செப்டா. ஆனுவல் ரிங்ஸ் அப்படின்றது செல்லுலார் டிஷ்யூ. இப்போ நம்ம வந்து மெடுலரி ரேஸ்னால் வாஸ்குலர் டிஷ்யூ, ஆனுவல் ரிங்ஸ்னால் செல்லுலார் டிஷ்யூ. ஓகேங்களா? ஆனுவல் ரிங்ஸ் woody fiber arranged in distinct concentric circle. டிஸ்டிங்க்ட்னா தெளிவான கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தான் ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாஃப்ட் வுட்டில் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும், ஹார்ட் வுட்டில் வந்து இன்டிஸ்டிங்க்டாக இருக்கும். தேங்க்யூ.